வணக்கம் நண்பர்களே. நம்ம மைவி3 எம்டி சக்தி ஆனந்தன் சாருக்கு இன்றைக்கி பெயில் கிடச்சிருச்சு. நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்தோம், கண்டிப்பாக பெயில் கிடைக்கும், யாரும் கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இந்த 3 நாளாக மக்கள் அப்டேட் வரலன்னு ரொம்பவே மன உளைச்சல் ஆளாகி நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. கீழே கமெண்ட்ஸ்லலாம் ரொம்பவே இந்த மாதிரி இது அவ்வளோதான், இந்த கம்பெனி முடிஞ்சு போச்சு, நீங்கள் ஏன் இன்னும் இந்த கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. உண்மை என்னென்னா, ஏற்கனவே பெயில் அப்ளை பண்ணப்போ மெரிட் பெயில் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அந்த பெயிலுக்கு கட்டுப்பாடுகள் கம்மி அப்படிங்கிறதுனால அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுவும் எதனாலனா, இது மோசடி கம்பெனி அப்படின்ற பேர் வந்ததுனால, இது மோசடி பண்ணலை அப்படிங்கிற ஒரு கவுண்டர் மாதிரி ஒரு EOW சைட்லேருந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது 2190 கோடி ரூபாய் வெளியில் மக்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க கம்பெனி அப்படின்னு சொல்லவே, சரி மெரிட் பெயில் அப்ளை பண்ணால் கம்பெனி ஒரு களங்கமில்லாத பேரோட வெளியில் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக அந்த பெயில் அப்ளை பண்ணாங்க. ஆனால் அந்த பெயில் நிறைய பேருக்கு லீக் அவுட் ஆகி இந்த பெயில் இன்றைக்கி அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு சதிகாரர் சென்னை கிளம்பி போயிட்டார். உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவர் கம்பெனி எம்டி வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக உழைச்சிக்கிட்டு இருந்தார். அவர் சென்னை கிளம்பி போய் அதற்கான வேலைகளை கரெக்டாக பண்ணி அந்த நேரம் பார்த்து ஒரு 3 வக்கீல்களை எந்திரிக்க வச்சு அந்த பெயிலுக்கு அப்ஜெக்ஷன் மாதிரி ஒன்று பண்ணாங்க. அதுலேருந்து சுதாரிச்சுக்கிட்ட நம்ம வக்கீல்கள், வேண்டாம் இந்த பெயிலே நாங்கள் வித்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டேட்டரி பெயில் அப்ளை பண்ணி இன்றைக்கி யாருக்குமே சொல்லாமல் அப்ளை பண்ணி எம்டியை வெளியில் வர வச்சுருக்காங்க. நம்ம எம்டி கூடிய விரைவில் நம்மக்கிட்ட எம்டி ஃபோரம் சேனலில் பேசுவார். நன்றி நண்பர்களே. யாரும் வருத்தப்படாதீங்க. நம்ம கடவுள்கள்கிட்ட நம்ம வச்ச ஒரு கோரிக்கை என்றைக்குமே பொய்யாகாது. ஏன்னா நம்ம எல்லோருமே யாருக்கும் தீங்கு செய்யலை, நன்மை தான் செஞ்சுருக்கோம். அதனால் கண்டிப்பாக நம்ம கம்பெனி மேலே உள்ள பழி நீங்கி கண்டிப்பாக நம்ம இன்னும் மேலே பல படிகள் போவோம் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கூடிய விரைவில் நம்ம எம்டி சக்தியானந்தன் சார் நம்மக்கிட்ட வீடியோவில் பேச போகிறாரு. நானும் அதுக்காக தான் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன். காத்திருப்போம், நல்லதே நடக்கும். இப்போ நமக்கு பண கஷ்டம் இருக்கிறது உண்மைதான். அதற்கான படிகள், அதாவது நம்ம அதிலேருந்து மீண்டு வர படிகளில் முதல் படி இப்போ வச்சுருக்கோம். கண்டிப்பாக அதிலேருந்து நம்ம மீண்டு வருவோம். இப்போ நானுமே நிறைய கஷ்டத்தில் இருக்கேன். அது எல்லாத்துலேருந்து மீண்டு வர்றதுக்கு இறைவன் நமக்கு முதல் கதவை ஓப்பன் பண்ணி விட்டுருக்காரு. கண்டிப்பாக நம்ம எம்டி நம்மளை கஷ்டத்தில் விட மாட்டார். நன்றி நண்பர்களே. நல்லதே நடக்கும்.